வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் இரண்யன் வதைப்படலத்தின் தொடர்ச்சி. நரசிங்கமூர்த்தி தனது ஒரு கையினால் இரண்யனின் கால்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பிடித்து சுழற்றினான். அப்படி சுழற்றும் போது அசுரனுடைய காதுகள் இரண்டிலும் இருந்து சிதறிய 2 குண்டலங்களும் தனித்தனியாக பிரிந்து கிழக்கிலும் மேற்கிலுமாக நெடுந்தூரத்துக்கு அப்பால் சென்று விழுந்தன. அக்குண்டலங்களே இக்காலத்தில் சூரியன் காலையும் மாலையும் தங்குவதற்கான உதயகிரியும் அஸ்தகிரியுமாயின. அக்குண்டலங்களில் பதிந்துள்ள மாணிக்கங்களின் ஒளியே அக்கிழக்கு மேற்கு திசைகளில் செவ்வானமாக விளங்கி ஒளியை செய்கின்றன. பின்பு நரசிங்கமூர்த்தி இரண்யனின் மார்பிலே தனது கூரிய கை நகங்கள் அழுந்த ஊன்றினான். உடனே இரண்யனின் மார்பில் இருந்து இரத்த வெள்ளம் பீரிட்டு பெருகி வழிந்து உலகம் முழுவதும் பரவிற்று. அவ்வாறு குருதி வெள்ளம் பரவ மாயவனான திருமால் இரண்யனை சாயங்காலத்திலே அவனுடைய அழகிய அரண்மனையின் வெளிவாசற்படியிலே தனது அழகிய தொடையின் மேல் வைத்து கொண்டு தனது நகங்களால் அவனது மார்பை மேலும் இரத்தம் பெருகி வழிய பிளந்து தேவர்களுக்கு அவனால் நேர்ந்திருந்த துன்பத்தை நீக்கி அருளினார். முன்பு இரண்யனுக்கு அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்ட 3 கண்களையுடைய சிவபெருமானும் 8 கண்களையுடைய பிரம்மனும் 1000 கண்களையுடைய இந்திரனும் 8 திசைகளில் தங்கிய தேவர்களும் முனிவர்களும் மற்றவர்களும் இரண்யன் தொலைந்தான் என்பதை அறிந்ததும் தமது அச்சம் நீங்கி அங்கே விரைந்து வந்தார்கள். அப்பொழுது அங்கு வந்தவர்கள் எம்பெருமானுடைய நரசிங்க வடிவத்தை எந்த கண்ணினால் காண்போம் என்று இரக்கமுற்று நின்றார்கள். தமக்கு முன் தோன்றும் நரசிங்க மூர்த்தியை அவர்கள் காண்கையில் பார்த்த இடங்களில் எல்லாம் அவனுடைய முகங்களும் கைகளும் கால்களும் காணப்படுவதைக் கண்டு அஞ்சி நடுங்கினார்கள். அப்போது பிரம்மன் நரசிங்கமூர்த்தியை நோக்கி, ஐயனே, எம்பெருமானே, உன்னை படைத்தவனும் நீயே. இதனை இப்போது இந்த தூணில் அழகிய சிங்கனாக உன்னை நீ படைத்து கொண்டதே உணர்த்துவதற்கு போதிய சாட்சியாகும். உன்னை நீயே படைத்து கொண்டாய் என்றால் பிராணி வர்க்கங்களை படைப்பதற்காக என்னை நீ படைத்தாய் என்னும் இது எத்தன்மையதோ. பல 1000 கோடி அண்டங்களும் கடலில் தோன்றி மறையும் நீர்க்குமிழி போல உன்னிடத்தில் அடக்கம். ஆகையால் எல்லா உருவங்களும் நீயே இருக்க அவற்றையெல்லாம் அழிக்கக்கூடிய பயங்கரமான இந்த நரசிங்க உருவை உலகங்களை வரம்பு கடந்து அழிந்திடாதபடி அடக்கிக் கொள்ள வேண்டும். இல்லையானாலும் கோபம் தணிந்தருள வேண்டும். தனி முதல் பொருளாக உள்ளவன் நீயே. இவ்வாறு நீயன்றி பிறரில்லை. சுவாமி, நீ உண்டாக்கி அருள்வது எவரை, காத்தருள்வது எவரை, அழித்தருள்வது எவரை அறிகின்றோம் இல்லை. நீ உன்னிடத்தில் என்னை உண்டாக்கினாய். உனது அருளில்லாலேயே என்னிடத்தில் அக்னினை உயர்தினை என்னும் எல்லா பொருட்களையும் படைத்தேன். எனக்கு தந்தையும் தலைவனுமாக இருப்பவனே, உன்னையன்றி எனக்கு ஒரு காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. உன்னிடத்தில் இருந்து உண்டான நான் பொன்னிலிருந்து உண்டானதொரு பொன்னகையைப் போல் இருக்கிறேன் என்று சொல்லி துதித்தான். சிவனும் மற்ற தேவர்களும் நரசிங்க மூர்த்தியை துதித்து அவனை நெருங்க முடியாமல் 2 பக்கங்களிலும் விலகி நின்றார்கள். அப்போது சக்கராயுதத்தை ஏந்திய தலைவனான நரசிங்க பிராணம் அடங்குவதற்கு அரிய தனது சினத்தை உள்ளே அடக்கி அருளினான். பின்பு தனது உருவத்தை கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்களை நோக்கிய சிங்கபிரான் அஞ்சேல் என்று சொல்லி திருவருள் பொழிகின்ற இனிய பார்வையுடன் தனது கையில் அபயமுத்திரையையும் காட்டினான். அப்போது பிரம்மன் முதலிய தேவர்கள் அனைவரும் திருப்பார்க்கடலில் தோன்றியவளும் செந்தாமரையில் வீற்றிருப்போளுமான ஸ்ரீ மகாலட்சுமியை சிங்கப்பெருமாளின் அருகில் எழுந்தருளுமாறு பிரார்த்தித்து அனுப்பினார்கள். தன் அருகே வந்த திருமகளை நரசிங்க பெருமான் அருள் பொங்க பார்த்து அவளோடு ஒன்றி நின்றான். அதனை கண்ட முனி பூங்கவர்கள் அப்பெருமானுடைய பெரும் புகழை எடுத்து சொல்லி துதித்தார்கள். அப்பொழுது தனது தந்தை இறந்ததற்காக சிறிதும் வருந்தாது நிற்கும் பக்தனான பிரகலாதாழ்வாணியை நரசிங்கமூர்த்தி முதலில் இனிய பார்வையுடன் நோக்கி அருளினார். நரசிங்கமூர்த்தி பிரகலாதனை அவ்வினிய பார்வையுடன் நோக்கி, உன் தந்தையை நான் கொல்லவும் மனம் தளராமல் தர்ம நெறியில் நின்றாய் நீ. என்னிடத்தில் எல்லையில்லாத அன்பை வைத்தாய் நீ. அருள் செய்யத்தக்கவனே, அப்பா,
இப்போது நீ என்னிடத்தில் வைத்த இப்பேரன்புக்கு ஈடாக நான் உனக்கு செய்யும் கைமாறு என்ன இருக்கின்றது? இனி எல்லையில்லாத குற்றங்களை செய்தார்களானும் உனது குலத்தில் பிறந்த அசுரர்களை நாம் கொல்ல மாட்டோம். உனக்கு எப்பிறப்பிலும் நாம் நல்லவராக இருப்போம். உனக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருந்தால் கூச்சமில்லாமல் விரைவில் சொல்க என்று கூறி அருளினார். அதற்கு பிரகலாதன், எம்பெருமானே, உனது திருவருளால் நான் அடைய பெற்ற நன்மைகளோ எல்லையில்லாதன, இன்னும் எல்லையில்லாதன. இன்னும் நான் பெற வேண்டிய நன்மை என்ன இருக்கின்றது? உன்னிடத்தில் இனி நான் பெற வேண்டும் என்றால் அது ஒன்றுதான். நான் இழிவான புழுவாகிய பிறப்பை பெற்றாலும் உன்மேல் நீங்காத பக்தியை பெறுதலே எனக்கு அருமையான வரமாகும் என்றான். உடனே அதை கேட்ட ஸ்ரீ நரசிங்கமூர்த்தி, பிரகலாதா, பழமையான பஞ்ச பூதங்களும் அழிந்தாலும் நீ அழியாமல் என்னை போல் எக்காலத்திலும் சிரஞ்சீவியாக வாழ்வாய். மின்னல் போன்ற தேக காந்தி பெற்றவனே, 3 உலகங்களும் ஆதி முதலே உனக்கு அடிமை என்றோ? அந்த மூவுலகத்திலும் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் உன்னை வணங்கி துதிப்பதால் நன்மை பெற்று வாழக் கடவன. மிக்க பழமையான வேதங்களில் வல்லவனே, எனக்கு அடியவரான அசுரர்களுக்கு மட்டும் அரசன் என்று சொல்லப்படுவதுண்டோ? எல்லா வகையாம் உனக்கு அடிமையானவர்கள். தேவர்களுக்கும் நீயே அரசனாகிறாய். இச்சிறப்பை உன்னை தவிர மற்றவர்கள் பெறுவது என்பது எளிதாமோ? சிறந்த ஒளியுடம்பை பெற்றவனே, உனது சொற்படி சிறந்த நாள் தர்மமும் சத்தியமும் 4 வேதங்களும் சிறந்த அருளும் எல்லையில்லாத தத்துவ ஞானமும் முடிவில்லாத எல்லா பொருட்களும் பழமைமிக்க 8 குணங்களும் தொழிலும் செய்க. நீ என்னை போலவே சிறப்புற்று வாழ்வாயாக என்று பிரகலாதனுக்கு வரம் தந்தருளினார். பின்பு தேவர்களை பார்த்து, தேவர்களே, நமது பக்தனான இவனுக்கு எல்லா உலகத்தவர்களும் கைகூப்பி வணங்கவும், வானிலே முரச வாத்தியங்கள் ஆரவாரிக்கவும், முடிச்சூட்டு விழா செய்வதற்காக நீங்கள் எல்லோரும் மனம் ஒன்றுபட்டு அதற்கு உரிய சிறந்த செயல்களை முறையாக செய்வீராக என்று ஆணையிட்டார். தேவர்கள் அப்பெருமானது கட்டளையின்படி தத்தமக்குரிய செயல்களை உடனே செய்யத் தொடங்கினார்கள். தேவேந்திரன் உரிய குற்றவேல்களை செய்யவும், பிரம்மன் ஓமம் வளர்த்து வைதீக சடங்கு செய்யவும், சிங்கப்பிரான் முடிச்சூட்ட ஆசான் இல்லாமலேயே வேதங்களை பயின்று உணர்ந்த பிரகலத்தாழ்வான் சிறந்த அரசனாய் 3 உலகங்களையும் தன்வசத்தில் கொண்டான். இரண்யனின் கதையை ராவனுக்கு சொல்லி முடித்த விபீஷ்ணன் மீண்டும் அவனை நோக்கி, எங்கள் தலைவரே, முற்காலத்தில் நடந்த கதை இது. எனக்கு வார்த்தைகளை மதியாது நீர் இகழ்வாரானால் உமக்கும் உமது சுற்றத்தாருக்கும் உமது நாட்டுக்கும் தீங்கு விளைவது நிச்சயம் என்று கூறி நிறுத்தினான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.